அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு இலங்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த பேரழிவால பாரிய அளவுல கொண்டு மக்கள் பல பிரச்சனைகளுக்கு கொண்டு முகம் கொடுத்திருக்கிறார். ஏண்டா இது நாடளாவிய ரீதியில கொண்டு இன்றைக்கு இந்த இயற்கையில கொண்டு கோர தாண்டவமானது இன்றைக்கு இலங்கையே கொண்டு நிலைக்குலைய கொண்டு வச்சிருக்கிற கொண்டு அடிப்படையில தான் ஒவ்வொரு மக்கள்கிட்ட கொண்டு பிரச்சனைகளும் கொண்டு தலை தூக்கி இருக்கிற வீடு வாசல்கள் கொண்டு இழந்து பல கஷ்டங்களையும் கொண்டு எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மக்களுக்காக வேண்டி இந்த நாட்டு மக்கள் கொண்டு பாரிய கொண்டு உதவிகளை செஞ்சு கொண்டு வாரது கொண்டு யாவரும் மறந்தது மறக்கவும் முடியாது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த கோர தாண்டவத்தால இலங்கையில் உள்ள கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு இந்த ரம்புக் எலைன்னு சொல்லிய இந்த ஊர் பாரிய கொண்டு இன்றைக்கு கொண்டு சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல இருந்த கிட்டத்தட்ட 40 50 வரையான கொண்டு மக்கள் இந்த இயற்கையில போர தாண்டவத்தால இந்த மண் சரிவால கொண்டு மரணம் அடைஞ்சு இருக்கிற பல பேர் படுகாயங்களுக்கு கொண்டு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஏதோ எப்படியோ இந்த ஊர்ல இருந்த இந்த 40க்கும் மேற்பட்ட இந்த மக்கள் மரணம் அடைஞ்சிருக்கிற செய்தி இன்றைக்கு நாடளாவிய ரீதியில பாரிய கொண்டு துக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மக்கள் சார்பாக கொண்டு நாங்களும் அந்த மக்களுக்காக வேண்டி கொண்டு அல்லாஹ்விடத்துல கொண்டு துவா செய்து நீங்களும் மறக்க வேணாம். அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. அந்த காட்சியில காண போக்குல எனக்கும் உண்மையிலே கொண்டு மனசுக்கு கொண்டு பாரிய கொண்டு கஷ்டத்தை கொடுத்தேன். இந்த அடிப்படையில அந்த மக்கள் இன்றைக்கு வீடு வாசல்களை இழந்து இருக்கிற இந்த தருணத்துல அவர்களுடைய இந்த வீடு வாசல் இந்த வீடுகள் இல்லாத அந்த மக்களுக்காக வேண்டி வருகிற காலத்திலேன்னு சொல்லி செல்றதுக்கேல உங்கள்கிட்ட கொண்டு நித உதவிகளை அந்த மக்கள்கிட்ட ஒரு இருப்பிடத்தை கருதி அந்த மக்கள்களுக்காக வேண்டி கொண்டு இந்த வீடுகளை நீங்க கட்டி கொடுக்கிற பொறுப்புகளையும் கொண்டு வசதி படைத்தோர் இதை எடுத்து நீங்க கட்டாயம் இது செய்யுங்கோன்னு சொல்லிய கொண்டு இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். ஏண்டா அவங்கள்கிட்ட இருந்த அந்த உடைமைகள் தொற்று அவங்கள்கிட்ட இருந்த அந்த காணி அவங்கள்கிட்ட வீடுகள் எல்லாமே இன்றைக்கு அவங்கள்கிட்ட கொண்டு கையுட்டு இன்றைக்கு வைத்திருக்கிற இந்த நிலையில உயிர் பலிகளும் கொண்டு அவங்கள்கிட்ட கொண்டு மன கஷ்டத்துக்கு இன்றைக்கு பாரிய கொண்டு உள்ளச்சலுக்கு உள்ளாக்கி இந்த தருணத்துல இந்த ரபுக்களை கொண்டு இந்த ஊரில் உள்ள இந்த மக்களுக்கு பாரிய இந்த உதவிகளை கொண்டு செய்ய வேண்டிய இந்த வேலைகளை நீங்க தச்சமயமும் கூட நீங்கள் செஞ்சு கொண்டு வார இதுக்கு பிறகு கொண்டு அவங்கள்கிட்ட இருப்பிடத்தை கருதி உங்கள்கிட்ட ஒவ்வொரு உதவி திட்டங்களையும் கொண்டு இதன் ஊடாக செய்யுங்கன்னு சொல்லிய அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த பாரிய இந்த வேண்டுகோளை நான் உங்கள்கிட்ட விடுக்கிறது. இதே மாதிரி சில்மியாபுரையிலையும் கொண்டு இதே மண் சரிவால கொண்டு இன்றைக்கு பல குடும்பங்கள் பாரிய கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கிற நேரத்துல ரம்புப்படமாய் அங்கே உயிரிழந்தவங்களுக்கு கொண்டு நானும் ஏண்ட கொண்டு உண்மையிலே இந்த கவலையை கொண்டு நான் இதோட தெரிவிச்சு கொடியதோட மட்டுமல்லாம அந்த மக்களுக்கும் மிதமாயான கொண்டு உதவிகள் வீடுகளை இழந்து இன்றைக்கு அவங்களுடைய வேற கொண்டு நிலையில இருக்கிற இந்த நிலையில அந்த மக்களுக்காக வேண்டி இப்படியாப்பட்ட உதவிகளை கொண்டு நீங்கள் கொண்டு செய்யுங்கோடு சொல்லிய வேண்டுகோளை அந்த சில்மியாபுர மக்களுக்காக வேண்டி வேண்டிக் கொள்றேன். இதே மாதிரி நாட்டில் கொண்டு பல பகுதிகளில் வீடுகள் இழந்து இன்றைக்கு தரைமட்டமாகி பெய்த்திருக்கிற நிலையில இன்றைக்கு எங்க பெய்த்து தங்குரெண்டு செல்லி கொண்டு தங்குரெண்டு செல்லிய இன்றைக்கு மன உளைச்சலுக்கு இன்றைக்குள்ள இருக்கிற மக்கள் அந்த மக்கள்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. அப்படியாப்பட்ட கொண்டு வீடுகளை இழந்து பொருளாதார ரீதியாக கொண்டு இன்றைக்கு நடுவில் தெருவில் இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த மக்கள் சார்பாக நீங்கள் கூடிய கொண்டு கவனம் இது அரசாங்கத்தைன்னு சொன்னாலும் சரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களேன்னு சொன்னாலும் சரி அந்த ஊர் மக்களேன்னு சொல்லி சொன்னாலும் சரி அந்த ஊரில் உள்ள கொண்டு வியாபாரிகளேன்னு சொன்னாலும் சரி நாடளாவிய ரீதியில இந்த மக்களிட மேல ஒரு அக்கறையோட நீங்க எடுப்பீங்க, எடுக்காம நிற்க மாட்டீங்க. அவங்கள்கிட்ட மேலே இப்படியாப்பட்ட இந்த அக்கறைகளை நீங்க செலுத்தி அவங்களுக்குரிய கொண்டு அந்த இருப்பிட வசதிகளை பூர்த்தி செஞ்சு குடும்பம்னு சொல்லிய வேண்டுகோளையும் இதுல நான் விடுக்கிறேன். இந்த விஷயத்துல யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அது சிங்களமோ தமிழோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ ஜாதி மத பேதங்களை கடந்து அனைத்து இன மக்களையும் சமமா நினைத்து அனைத்து இன மக்களுக்கும் கொண்டு தேவைப்பட்ட இந்த உதவிகளை நீங்க ஜாதி மதங்களை கடந்து செய்யுங்க.
நாங்கள் குடிக்கியே தான் இன்றைக்கும் வந்து கொண்டு எங்களுக்கு வந்து கொண்டு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் வந்து கொண்டு எங்களுக்கும் வந்து கிடைச்சும் என்று சொல்லிய வந்து அந்த நிலையோட நல்ல மனப்பான்மையோட வந்து கொண்டு இப்போ தற்சமயமும் கூட பல ஊர்களில் இந்த உதவி திட்டங்களை வந்து கொண்டு இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டு வாலிபர்கள் இருந்து அந்த ஊர் வந்து கொண்டு மக்கள் செஞ்சு கொண்டு வந்து வாரது இன்றைக்கு இந்த நாட்டில் உள்ள வந்து கொண்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு இன்றைக்கு இந்த ஒவ்வொரு வேலைகளும் வந்து கொண்டு மன நிம்மதி இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுக்குறேன். இப்படி கஷ்டத்துல வந்து விழுந்தன்னு சொல்லி யாரும் யாரையும் கைவிட்டுட்டு வந்து போகாத வந்து நிலையில இன்றைக்கு நான் பார்த்த ஒரு வீடியோல வந்து கொண்டு வேறுவலையில ஒரு பள்ளி நிர்வாகமும் சரி அந்த ஊர் வந்து கொண்டு வியாபாரிகளும் சரி கூற்றாக வந்து ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி பல சாமான்களை வந்து கொண்டு வந்து சேர்த்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு போய்த்து குடிக்கிய வந்து ஒரு பாரிய ஒரு வேலை திட்டம் ஒன்று வந்து கொண்டு பள்ளி நிர்வாகத்தால் அந்த ஊர் ஜமாத் மட்டும் வந்து அந்த ஊரில் வந்து கொண்ட வேறுவலையில் உள்ள அந்த வியாபாரிகள் வந்து இணைஞ்சு செஞ்சிருக்கிற இந்த வேலை இன்றைக்கு உண்மையிலே வந்து கொண்டு பாராட்டத்தக்க வந்து கொண்டு விஷயமா வந்து இருக்கிற இந்த அடிப்படையில் வந்து கொழும்புகள்லேன்னு சொன்னாலும் சரி வேறு ஊர்கள்லேன்னு சொன்னாலும் சரி இப்படியாப்பட்ட வேலை திட்டங்களை வந்து ஆரம்பித்து பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ரீதியில் வந்து கொண்டு அது எந்த ஜாதியாக இருந்தாலும் வந்து பரவாயில்லை அவங்க எல்லாத்துக்கும் இந்த உதவிகளை வந்து செஞ்சு கொண்டு வாரது உண்மையிலே இது நாங்கள் பாராட்டத்தக்க வேண்டிய வந்து ஒரு விஷயமாகவும் வந்து அமைஞ்சிருக்கிறேன். இந்த வந்து கொண்டு இயற்கையில வந்து இந்த கோர தாண்டவத்தால் யாரெல்லாம் வந்து கொண்டு மரணம் அடைஞ்சிருச்சியோ அந்த வந்து கொண்டு குடும்பத்தார்களோட வந்து உங்கள்கிட்ட வந்து துக்கத்தில் வந்து நாங்களும் வந்து கொண்டு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட வந்து கொண்டு விஷயத்தில் இதுக்கு பிறகும் வந்து கொண்டு நீங்கள்கள் அவங்கள்கிட்ட இருப்பிட இந்த வசதிகளை வந்து கொண்டு நீங்கள் செய்து கொடுக்க வேண்டிய வந்து வேலைகள் நான் உங்களுக்கு செல்லிய வந்து கொண்டு கட்டாயம் வந்து செஞ்சு கொடுப்போம். இப்படியாப்பட்ட வந்து தருணத்தில் வந்து கொண்டு அரசாங்கத்தால் செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கிற அதே நேரத்தில் அரசாங்கத்தோட வந்து தொடர்பு கொண்டு வந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கிற கூட்டாக வந்து சேர்ந்து செய்ய வேண்டிய வந்து வேலைகளை வந்து செய்யுங்கோ. தனிச்சு வந்து உங்களால் வந்து கொண்டு முடியுமான வந்து உதவிகளை தற்சமயமும் கூட ஒவ்வொருத்தர் வந்து செஞ்சு கொண்டு வாரது இது உண்மையிலே வந்து கொண்டு பாராட்ட வந்து தக்கது. ரம்புக்கேலையும் சரி இந்த பிரதேசமும் சரி அடுத்த வந்து சில்மியாபுரையும் சரி வடமாகாணமும் சரி கிழக்கு மாகாணமும் சரி கொழும்பும் சரி ஏனைய வந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் பல பகுதிகள் இந்த இயற்கையில வந்து கோரத்தாண்டத்துவத்தால் வந்து கொண்டு பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிற இந்த நிலையில இந்த நாட்டில் வந்து கொண்டு பாதிக்கப்பட்ட வந்து மக்களோட வந்து கொண்டு எல்லாரும் கூட்டாக வந்து இணைந்து அவங்களுக்குரிய நலத்திட்டங்களை வந்து செஞ்சு கொண்டு வர இந்த தருணத்தில் வருகிற காலத்திலையும் அவங்களோட குறை நிறைகளை வந்து கொண்டு வந்து பார்த்து அதுகளையும் நிச்சயமாக வந்து நீங்கள் செய்வீங்கள்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவில் இதையும் வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து வந்து மத்திய கிழக்கு நாடுகளிட வந்து கொண்டு இந்த போர் சூழலுக்கு வந்து பெய்தன்னு சொன்னாலும் லெபனானில் உள்ள ஹஸ்புல்லாக்களும் சரி ஈராக்கில் உள்ள கத்தாய் பிப்னு ஹிஸ்புல்லா இயக்கம் என்று சொல்லி சொன்னாலும் சரி யமனில் உள்ள ஹவுதிக்கள் என்று சொல்லி சொன்னாலும் சரி ஈரான் என்று சொல்லி சொன்னாலும் சரி சிரியாவில் உள்ள வந்து கொண்டு தற்போதைய அரசுக்கு எதிரான வந்து கொண்டு பல இயக்கங்கள் இன்றைக்கு வந்து கொண்டு இஸ்ரேல் மீது பாரிய வந்து தாக்குதல் வந்து நடத்தக்கூடிய பல திட்டங்களை வந்து கொண்டு இன்றைக்கு அந்த இயக்கங்கள் ரீதியாகவும் சரி அந்த இராணுவங்களும் சரி தீட்டி கொண்டு வந்து வாரதும் நிச்சயமாக வந்து வருகிற வந்து காலத்திலேன்னு சொல்லி சொல்றதுக்கேல எந்த நேரத்தில் வந்து வேணும்னு சொல்லி சொன்னாலும் மத்திய கிழக்கில் வந்து பாரிய ஒரு மோதல் ஒன்று உருவாகக்கூடிய வந்து ஒரு சூழல் வந்து கொண்டு இருந்து கொண்டு தான் வந்து இருக்கிறேன். இந்த போர் மத்திய கிழக்கில் வந்து கொண்டு வெடிச்சேன்னு சொல்லி சொன்னக்கா உருவாகினு சொல்லி சொன்னக்கா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இழப்புகளுக்கு பாரிய வந்து கொண்டு சேதத்தை வந்து கொண்டு உண்டுவிச்சக்கூடிய ஒரு பாரிய வந்து கொண்டு ஒரு யுத்தமாக வந்து கொண்டு மாறுமென்னு சொல்லியத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்றும் இந்த வீடியோவில் இது சம்பந்தமான வந்து கொண்டு இந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டதோடு வந்து கொண்டு சவுதி அரேபியாவுக்கு F-35 இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் இந்த ஏர்கிராஃப்ட்களை கொடுக்கவே நாண்டு செல்லிய வந்து கொண்டு பல வந்து கொண்டு முடிவுகளை வந்து கொண்டு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு இதை தெரிவிச்சிருக்கிற வந்து இந்த நிலையில சவுதி அரேபியாவினுடைய சார்ந்த வந்து கொண்டு காசுகளை வந்து கொண்டுதான் இன்றைக்கு அமெரிக்கா பல நிதி பிரச்சனைகளுக்கு வந்து கொண்டு உள்ளாயிருந்த வந்து நேரத்தில் சவுதி துபாய் கட்டார்ட வந்து கொண்டு இந்த பணத்தின் மூலமாகத்தான் வந்து கொண்டு அவங்கள்கிட்ட வந்து இப்படியாப்பட்ட நிதி பிரச்சனைகளை வந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு சால்வ் பண்ணி கொண்டு வந்து வாரது. அப்ப இந்த நிலையில சவுதியிலிருந்து எடுக்கிற வந்து கொண்டு இந்த சல்லிகளை வந்து வச்சு அமெரிக்காவினுடைய வந்து கடன் சுமைகளை வந்து கொண்டு தீர்க்கக்கூடிய இதே அமெரிக்கா இந்த F-35 சொல்ற இந்த போர் விமானங்களை சவுதிக்கு வந்து கொடுக்குற நேரத்தில் வந்து கொண்டு இஸ்ரேல்ட வந்து பேச்சை கேட்கணும் என்று சொல்லியதும் இங்கே ஒரு பாரிய வந்து கேள்வியாகத்தான் வந்து இருக்கிற அரபுகள்கிட்ட வந்து கொண்டு சல்லிகளை கொண்டு தண்ட நாட்டில் உள்ள வந்து பிரச்சனைகளை வந்து தீர்க்கிற வந்து இதே அமெரிக்கா வந்து F-35 சொல்ற வந்து இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை சவுதிக்கு வந்து கொடுக்குற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் எதிர்க்கியதால இதனுடைய வந்து கொண்டு இந்த அக்ரிமெண்ட்டுகளில் வந்து கொண்டு
இதில் ஒரு பின்னடை கொண்டு காங்கிர கொண்ட ஒரு நிலையை இன்றைக்கு தோற்றுவிச்சு இருக்கிற இந்த அடிப்படையில் இதில் கொண்டு F-35 கொண்டு அமெரிக்கா சவுதிக்கு கொடுக்குறோம் இல்லையோன்னு செல்ற கொண்டு ரீதியில் இது ஒரு பாரிய ஒரு சிக்கல் ஒன்றில் இருக்கிற இந்த தருணத்தில் இது சவுதிக்கு இந்த F-35 கொண்டு போர் விமானங்கள் சேரும் வரைக்கும் இதை நம்புறதுக்கு இயலாத ஒரு நிலையத்தான் கொண்டு தற்போதுள்ள இந்த சூழல் கொண்டு எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னக்கா லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.